ஓட்டு போட போகிறீங்களா? இந்த ரூல்ஸ்லாம் தெரியாமல் நாளைக்கு நீங்கள் ஓட்டு போட போகாதீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நாளை ஏப்ரல் 23 நடக்க போகுது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தேர்தல் கமிஷன் நிறையா புதிய மாற்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. முன்னாடினா நம்ம ஓட்டு போடணும்னா நம்மளோட பூத் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஓட்டர் ஐடியை காட்டிட்டு ஓட்டை போட்டுட்டு கையில் மைய வச்சு விட்ருவாங்க. ஓட்டை போட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்போம். போய் ஓட்டு போட்டுட்டு நம்ம அந்த பாக்ஸ் கிட்ட நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோம். ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபோட்டோ எடுக்க சொல்லுவோம், ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை நம்ம சோசியல் மீடியாஸ்லாம் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த புது சட்டப்படி, இந்த நாளைக்கு நடக்க போகிற தேர்தல், இந்த புது சட்டப்படி தேர்தல் அந்த நடக்கும் இடத்துக்குள்ள நீங்கள் கேமராவோ இல்லை மொபைலோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தேர்தல் கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதை தவிர்த்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போயிட்டு, அதாவது ஓட்டு போடுற அந்த ஸ்கூல்லையோ எங்கேயோ போயிட்டு நீங்கள் எந்த கட்சிக்கும் கேம்பெயின் பண்ணக்கூடாது. இப்போ முன்னாடினா நீங்கள் ஓட்டு போடும் போது, முன்னாடி இல்லை நாளைக்கும் இப்படி தான் இருக்கும், ஓட்டு போட போகும்போது எல்லா கட்சியும் அவங்க ஆளுங்க நிற்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உதயசூரியன் ஆட்கள் இருக்காங்கன்னு வைங்க, போகும்போது தலைவா உதயசூரியன், அங்கே பேர் தலைவா ரெட்டலை அப்படின்னு சிம்பிள்னால் இந்த வாட்டி காட்டக்கூடாது. ஏன்னா ஓட்டுங்கிறது ஒரு ரகசியமானது. நீங்கள் அந்த தேர்தல் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலே நீங்கள் முடிவு பண்ணி வரணும் எந்த கட்சிக்கு போட போகிறீங்கன்னு. நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே போயிட்டு அமைதியாக போய் ஓட்டை போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கணும். எந்த கேம்பெயினும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு தேர்தல் அந்த நடக்கும் இடத்துல போயிட்டு சண்டை போடுறதோ இல்லை தேர்தல் அதிகாரியோட பணிகளை செய்ய விடாமல் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறதோ, என் பேர் ஓட்டர் ஐடியில் இல்லை, என் பேர் எஸ்ஐஆருக்கு அப்புறம் தூக்கிட்டாங்க, என் பேர் இந்த இடத்துல வரல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கிளப்பி விட்டு சண்டையை போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு கலவரம் உண்டுபடுத்துகிற மாதிரியோ ஏதாவது பண்ணிங்கனாலும் உங்களை கைது செய்வதற்கு கூட அந்த தேர்தல் அதிகாரிக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம், நம்ம சீக்ரெட் ஆஃப் ஓட், யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிறத சொல்லிடக்கூடாது. அது உங்களுக்கு ரகசியமானது. ஏன்னா யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்கக்கூடக்கூடாது. அப்படி கேட்டால் பனை மரத்தில் ஒரு குத்து, தென்னை மரத்தில் குத்துன்னு அந்த இது மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் விளையாட்டுத்தனமாக இந்த ஓட்டு போடுற மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, பேலட் பாக்ஸஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினில் போயிட்டு உதயசூரியனில் ஒரு குத்து, அதிமுக ரெட்டலையில் ஒரு குத்து, விசிலில் ஒரு குத்து, விவசாய சின்னத்தில் ஒரு குத்து, சும்மா ஒரு பிரபலமான கட்சி பேர்களை மட்டும் சொல்கிறேன். இப்போ குத்திட்டு எல்லாத்துலேயும் ஒரு அம்கிட்ட பேலட் பாக்ஸை டேமேஜ் பண்ணிவிட்டு வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படியே அந்த வீட்டிலேருந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுங்க. என்ன ஏன்னா கொத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. அது மாதிரினா இந்த வேலைகள்லாம் இப்போ செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய கடந்த தேர்தலில் இந்த மாதிரி பண்ணி ஏகப்பட்ட மிஷின் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத, அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பணப்பட்டுவாடா, நம்ம சீமானண்ணே சொல்கிற மாதிரி தேர்தல் யார் யார் எலெக்ஷனில் நிற்கிறாங்களோ இல்லை யார் யார் எலெக்ஷன் வேட்பாளரோ அவங்களெல்லாம் விட்டுட்டிங்க, சாதாரண மெடிக்கலுக்கு போகிறவங்களும் வியாபாரிகளையும் பிடிச்சி பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் கமிஷன். நம்ம தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க 543 கோடி ரூபா தமிழ்நாட்டில் இப்போ வசூலாகிருக்கு. 543 கோடி. இது எல்லாமே சாமானியர்கள்ட்டேருந்து பதிக்கப்பட்டது. எந்த அரசியல்வாதிகள்கிட்டேருந்து பறித்ததா நியூஸ் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வாங்கியிருக்கலாம், அரசியல்வாதிகள்கிட்ட கூட வாங்கியிருக்கலாம், அது நமக்கு சரியாக தெரியலை, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஸோ இந்த மாதிரி தேர்தலுக்கு பணம் கொடுக்குறதோ, நம்ம பணம் வாங்குறதோ, தேர்தல் அந்த ஓட்டை விற்கிறதோ ஓட்டை வாங்குறதோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த சட்டப்படி உங்களை கைது செய்யலாம், இல்லை உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை ரத்து பண்ணலாம். இல்லைன்னா இசிஐ அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த முடிவு வேணால் எடுக்கலாம், அந்த அதிகாரி எந்த முடிவு வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. இப்போ ஓட்டு போடுறதுக்குள்ளே சில சட்டங்களை மட்டும் தெரிஞ்சுக்குவோம். நம்ம சர்க்கார் படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் 49Pன்னு ஒரு சட்டம் பார்த்தீங்க. அந்த 49P என்ன, ஒரு ஓட்டரை டெண்டர்டு, அதாவது உங்கள் ஓட்டை திருட்டுத்தனமாக கள்ள ஓட்டாக ஒருத்தர் போட்டு போயிட்டா நீங்கள் அந்த ஓட்டை எனக்கு கேட்கலாம், என் ஓட்டு கொடுன்னு கேட்கலாம். அது சீட்டு ஓட்டாக கொடுப்பாங்க. அது 49P. உங்கள் ஓட்டை உரிமை, ஓட்டு போடுறது உங்கள் உரிமை. நான் ஓட்டே போடலப்பா, எனக்கு ஓட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அது 49P. இது எல்லாத்துக்கும் தெரியும். 49Oன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்னன்னா, நீங்கள் ஓட்டு போடனா போயிட்டீங்க, ஏதோ ஒரு நினப்பு சிந்தனை வந்துடுச்சு, நம்ம ஓட்டு போட வேணாம் அப்படின்னு. நம்ம ஓட்டு போடாமல் வந்துடலாம்ல. ஆனால் அந்த ஓட்டை யாராவது கள்ள ஓட்டு போட்டுட்டா அப்போ ஓட்டு போடவும் கூடாது,
அந்த ஓட்டை மறுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 49 போடுறேன்னு அந்த அதிகாரிகள்கிட்ட, அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னால் 17A அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து ஓட்டு மறுத்துட்டாரும்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஓட்டு போட போயிட்டீங்க, நீங்கள் போய் நின்றீங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூத்தில் போய் நின்றுக்கிட்டு என் ஓட்டு விசிலுக்கு தான், என் ஓட்டு உதயசூரியனுக்கு தான், என் ஓட்டு ரெட்டலைக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கேயே அந்த அதிகாரி அப்பா இங்கே வா, இந்த 17A உங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே கிடையாதுன்னு அந்த இடத்துல ரத்து பண்ணி விட்டுருவார் உங்களை. அது பேர் 49M ரகசிய மீறல் அப்படிங்கிறாங்க. அந்த ரகசியத்தை மீறிட்டிங்கன்னா 49M. அது இருக்கட்டும். 49MAன்னு ஒரு சட்டம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓட்டு போட்டுட்டீங்க, ஓட்டு போட்டது நீங்கள் சொல்கிறீங்க நான் போட்டது உதயசூரியனுக்கு, ஆனால் அது ஓட்டு போனது ரெட்டலைக்குங்க, இல்லை நான் போட்டது ரெட்டலைக்குங்க ஆனால் போனது உதயசூரியனுக்குங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஓட்டு மாறி போகுது, இவருக்கு போட்டால் இவருக்கு போகுது, இவருக்கு போட்டால் இவருக்கு போகுது அப்படின்னா அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட சொன்னால் தேர்தல் அதிகாரி என்ன பண்ணுவார், அந்த அங்கே நடக்கிற அந்த எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு 49MA அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சோதனை பண்ணுவார், சோதனை ஓட்டு நடத்துவார். சோதனை ஓட்டை நடத்தும் போது இப்போ என் பேர் ரியாஸ்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 2 முன்னாடி ஒன்று போட்டிருப்பேன், இப்போ ஒன்று போடுவேன், முன்னாடி போட்டது தான் எடுத்துக்குவாங்க. இப்போ நான் சோதனை பண்ணும்போது உண்மையாகவே அந்த ஓட்டு மாறி போகுது அப்படின்னா அங்கே நடக்கிற அந்த எலெக்ஷனே ரத்து பண்ணிடுவாங்க, அந்த பூத்தில் நடக்கிற எலெக்ஷனே ரத்து பண்ணிடுவாங்க. ஒருவேளை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த சோதனை பண்ண ஓட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு உங்களை விட்டுருவாங்க, உங்களெல்லாம் பிடிச்சோன்னா வைக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் டவுட்டில் தானே கேட்குறீங்க. ஆனால் சும்மா ஆளுக்கு போய் டவுட்டுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அவங்களோட பணிகளை தவிர்க்கக்கூடாது. அதுதான் பண்ணிங்கன்னா, டிஸ்டர்பன்ஸ் பண்ணிங்கன்னா 3வது சட்டப்படி ஜெயிலுக்கு போகணும். ஸோ இது எல்லாத்தையும் ரூல், இதெல்லாம் தேர்தல் அமைப்போட ரூல். சரிங்க, என்னென்ன ப்ரூஃப் கொண்டு போனால் ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம். ஆதார் அட்டை, ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, இது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க பாஸ்போர்ட்டு, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துருக்க அந்த புக்கு, மருத்துவ காப்பீட்டு தமிழக அரசாக இருக்கட்டும், கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருக்கட்டும், ஆயுஷாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட் ஐடென்டி கார்டாக இருக்கட்டும், இல்லை எம்எல்ஏ எம்பி அந்த அதோட ஐடென்டி கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரூஃபெல்லாம் கொண்டு போய்ட்டு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தலாம். ஸோ வாக்குங்கிறது உங்களோட உரிமை, அதை மறக்காமல் தெளிவாக செய்யுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் சாம் ரியாஸ். நன்றி, வணக்கம், பாய்.